என்கிட்ட பைக்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நான் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இல்லன்னா கண்டிப்பா அத வந்து நான் சென்ட் பண்ணி வாலெட்ல போயிட்டு சென்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா வந்து அத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ என்கிட்ட இல்லாததுனால, என்னால அத வந்து சொல்ல முடியல. ஸோ இப்போ பிட்கிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அ பைக்காயின் இருக்குது இல்லையா? ஸோ அத வந்து எப்படி பிட்கிட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாத்துறது, ஐ மீன் சென்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டா வந்து போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒண்ணும் பெருசா இல்ல. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் கடுப்பா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிட்கிட் வந்து இந்தியன் ரீஜனுக்கு இல்ல. ஐ மீன் ஐபி பிளாக்ல வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னுடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே அன்இன்ஸ்டால் பண்ணாம யூஸ் பண்ணிட்டே இருந்ததுனால, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிட்கிட் இருக்குது. அ ஒருவேள உங்ககிட்ட வேற எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, வேற எக்ஸ்சேஞ்ச் இருந்து அதில பைக்காயின் வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா, ஸ்பாட் அக்கவுண்ட்ல பைக்காயின் வந்து டெபாசிட் பண்றதுக்கு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் நீங்க அங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பைக்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் 20த் அன்னைக்கு ட்ரேட் ஆகும்போது நீங்க செல் பண்ணாலும் சரி, இல்ல ஹோல்டு பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது வந்து ஃபைனான்சியல் அட்வைஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து உங்களுடைய விருப்பம். அத ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பை ப்ரௌசர் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்கும். பை மைனிங் அப்ளிகேஷன் இருந்தாலே, கண்டிப்பா நம்ம பை ப்ரௌசரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதில வாலெட்ன்ற ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ வாலெட்ட வந்து நம்ம குடுத்துக்கணும். இங்க வந்து 24 வேர்ட் பிரேஸ குடுத்து என்டர் ஆகும்ன்னு சொல்லும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நான் இது வந்து 2மே எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ட யூஸ் பண்ணி நான் உள்ள போய்க்கிறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு வேள பை டெஸ்ட்நெட்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, பை மெயின்நெட்டுக்கா வந்து மாத்திக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ பைக்காயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 711 பைக்காயின் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. பே ஆர் ரிக்வெஸ்ட்ன்னு இருக்குது இல்லையா? அத வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இத குடுக்குறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுடைய பைக்காயின ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, சென்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் லைவாவே காட்டுறேன். ஸோ இப்போ மேனுவலி ஆட் வாலெட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிட்கிட் ஆர் அதர் எக்ஸ்சேஞ்சஸ் உங்ககிட்ட இருந்து பை டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அங்கருந்து அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட பிட்கிட் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபண்ட்ஸ்ங்கிறத குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டெபாசிட் கிரிப்டோ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. அதையும் குடுத்துறலாம். ஸோ உங்ககிட்ட அந்த மாரி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில இருந்துச்சு அப்படின்னா குடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வரும். ஸோ இப்போ பைங்கிறத குடுத்துடலாம். பை நெட்வொர்க்க குடுத்துட்டோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாவே வந்து நெட்வொர்க்கு பை நெட்வொர்க்ல தான் இருக்கும். வேற எந்த ஒரு நெட்வொர்க்லயும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்ரஸ வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இந்த வாலெட்ல அதாவது பை ப்ரௌசருடைய வாலெட்ல மெமோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஷனலா தான் இருக்குது. ஸோ பிட்கிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தேவையில்ல. அது வந்து இல்லாமலே நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெமோ அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஒண்ணும் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ண அட்ரஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிறணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, எவ்வளோ பைக்காயின் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து இங்க குடுக்கணும். ஸோ என்கிட்ட 711 இருக்குது அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து குடுக்குறேன். பட் இத வந்து என்னால சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா, என்னோட இது வந்து ஸ்டேக்ல இருக்கு. ஸோ இப்போ நான் சென்டுன்னு குடுத்தேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு இது வரும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 இல்லன்னா ஒரு 100 பை அதிகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 பைக்கு சென்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த வாலெட்டுக்கு ஐ மீன் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்றீங்களோ, அங்க போயிட்டு ரிசீவ் ஆயிடுச்சான்னு பாருங்க. ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற மீதி பை டோக்கன நீங்க சென்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இங்கருந்து அங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ 20த் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி சொன்ன மாரியே நீங்க செல் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஹோல்டு பண்றதா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். என்னமோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் மாரியும் நானும் நம்புறேன். பட் நான் நம்புனாலும் என்னோட இது ஸ்டேக்ல இருக்கிறதுனால, இப்போதைக்கு என்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.